எல்லா நல்லமர்களுக்கும் தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, இன்ன பிற நற்கர்மங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் தானே கூலி கொடுக்கின்றான் இல்லையா? எனவே நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று ஏன் குறிப்பிட்டு காட்ட வேண்டும்? ஏன் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தான் அல்லாத மற்ற எவருமா மற்ற இபாதத்துகளுக்கும் வணக்கங்களுக்கும் கூலி கொடுக்கின்றார்கள் இல்லையே? ஆனால் இங்கே ஒரு பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா நேரடியாக அதற்கு கூலி கொடுக்கின்றான் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் இன்ன பிற அமல்களை பிறருக்கு காட்டுவதற்காக நாம் செய்ய முடியும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உளப்பூர்வமாக நாம் செய்தால் கூட அதை பிறர் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் நோன்பை யாராலும் கண்டுபிடித்து விட முடியாது. அவற்றை நடித்தால் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவுக்காக வேண்டி நோன்பு நோக்கின்ற பொழுது மட்டும் அது உளப்பூர்வமாக அவனுக்கும் அல்லாஹுக்கும் மட்டும் தான் தெரிந்த ஒரு செய்தி என்பது என்ற காரணத்தால் அல்லாஹுவே நேரடியாக கூலி கொடுப்பதாக குறிப்பிட்டு தருகின்றான். அரபி இலக்கணப்படி அதற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் என்று சொல்வதை விட நானே அதற்கு கூலியாக மாறுகிறேன் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கின்றது என்பதை நீங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளலாம்.